உனக்கு என்ன பூ வேணும் நித்யா? என்ன பூ வேணும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இங்க வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். வெல்கம் டு நித்தீஸ்வர். நித்தீஷ்காக அவங்க அப்பா வாங்கின பூக்களை பாருங்க. கலர் கலரா விதவிதமா. உனக்கு எது வேணும்? குட்டியோடு ஒரு ரோஸ் இருக்கு. போதுமா இது? 2 ரோஸ். அவளுக்கு இந்த பூலாம் பிடிக்கல. செவ்வந்தி பூலாம் பிடிக்கல. வச்சுக்கியா? மணி ஆச்சா? கிளம்பணுமா? அவளுக்கு டைம் ஆயிடுச்சு. செல்ல பொண்ணே. எந்த பக்கம்? லெஃப்டா ரைட்டா? ரைட். அப்பா செல்ல பொண்ணுக்கு ரோஸ் எப்படி இருக்கு? இப்பெல்லாம் ஸ்டைலு. ஒரு சடை மேலே இறங்கினா கோவம் வருது, ஒரு சடை கீழே இறங்கினா கோவம் வருது. ஏன் இப்படி பண்ணேன்னு ஒரு சத்தம் போடுறா என்ன? அதுதானே. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? நீ காலைல 2 பேருக்கும் தயிர் சாதம். அதுக்கப்புறம் தொட்டுக்க காய். என்ன காய்? அப்புறம் இல்ல, இன்னைக்கு வந்து காலையில பசங்களுக்கு தனியா சமையல் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாலைப்பட்டு சமையல் பண்ணணும். அதனால காலையில லெமன் சாதமும் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு கறி பண்ணி கொடுத்துட்டேன் பிரியாவுக்கு. இவங்க தயிர் சாதம் சாப்பிட்டாங்க, லெமன் சாதமும் காயம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மார்க்கெட் போனோம். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஆமா, நேத்திக்கு எங்க அம்மாவுக்கு திதினா இறந்த நாளுடைய அந்த இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு, நாளைக்கு எங்க மாமனாருக்கு. தொடர்ந்து 3 நாளும் வருது. அந்த ஒரு எஃபெக்ட் தான் போல இருக்கு எங்க அம்மாவோட அந்த திதி வர்றதுனால. என்ன தெரியல, அதுக்கு முதல்ல 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி சொன்னல அந்த வீடியோ போட்டது. ஒருவேளை இருக்குமோ அம்மாவோடைய இது பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதுக்காக வந்துட்டாங்களா என்னமோ தெரியல எனக்கு. சரி, ஓகே. உண்மையில என்ன நடக்குதுன்னா, நம்ம எப்பயும் அம்மா கொண்டாவே இருக்கோமா, அம்மாவை பிடிச்சிட்டே இருக்கும். அம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அம்மான்னு சொல்லிகிட்டே இருக்குமா. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இல்லைன்னு நம்மளால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அப்பா எப்பயுமே அம்மாவுக்கு செல்ல பொண்ணுங்க தான். என்ன பண்றது, பொண்ணுங்கன்னா ஒரு ஸ்பெஷல்ல. சரி, கிளப்போலாமா? போயிட்டு எங்க போகணும்? கொஞ்சம் காய்கறிலாம் இன்னும் 2 நாளைக்கு, இன்னைக்கு 2 நாளைக்கு சேர்த்து வாங்கினா போதும், ஃப்ரெஷ்ஷாக வரும். அதனால வாங்கிட்டு அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பி. நைட்டெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷம். எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் ஊருக்கு. ஓகே, நேற்று வந்து அந்த கறியெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே தயிர் வச்சுருந்தேன்ல, அது ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்ம ஃபேமிலி சேர்ந்தவங்க. 10 தானே, அதாவது சமைச்ச உணவுகள் கூட சமைக்காத உணவு வைக்கக்கூடாது. அது நெய், இந்த மாதிரி பால், தயிர் இதெல்லாம் 10ன்னு சொல்லுவாங்க. எச்சியில் 10 இதெல்லாம் ஒன்றும் தெரியலன்னு திட்டுவாங்க. அப்பா அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா ஒன்றும் தெரியலப்பா. சாப்பிட்ட இடத்த சாணி போட்டு இடுறதுன்னு பேர். அதுக்கு என்ன தனியாக அன்னன்னைக்கு சாணி வெயில் தாங்கல, கொஞ்சமாக சாணி எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சுப்போம் வாசத்துக்கிட்ட. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி தெளித்து வீரவுண்டா எச்சேறதுன்னு பேர். அதுக்கு பேர். அதுமாதிரி 10 பசங்க சாப்பிட்டு கையால் இதை தொறது சமைச்சது, உப்பு இந்த கையால் உப்பு எடுத்து போகிறது, இதெல்லாம் 10 பசங்க சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. யார் நோட் பண்ணி எனக்கு கேட்டோடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எனக்கு அது சொன்னோடனே அது என்னாச்சுன்னா, நேற்று அதாவது ஒரு நாளைக்குள்ளது மட்டும்தான் அது. மிச்சம் வச்சு நான் அடுத்த நாள் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் அது மேலே வச்சுட்டேன் அப்படியே. அதுமாதிரி நெய் பாத்திரமும் அது மாதிரி தொடக்கூடாது. அன்னன்னைக்கு சுத்தமாக கிண்ணத்தில் வச்சு அதை மெல்ட் பண்ணி காக்கா கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிடும்போது யூஸ் பண்ணுறது. அதுதான் 10 பசத்தை பார்க்குறதுன்னு சொல்கிறது. ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் எனக்கு அந்த கமெண்ட் பண்ணது ரொம்ப மனசு சந்தோஷம். ஒரு எங்கள் அம்மாவே அடிக்கடி சொல்லுவாங்க, எச்சையில் கூட தெரியல, 10 பசை தெரியல, என்ன பண்ண போதுங்களோ தெரியலன்னு எங்கள் அக்கா தங்கச்சிலாம் திட்டுவாங்க. ஏன்னா அது 10 பசை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான இது. நம்ம இதில் ஒரு கோவில் பூஜைக்கு போகிறாங்க, நைவேத்தியம் வைக்கிறோம் அப்படின்னா அதில் எச்சைப்படக்கூடாது, 10 பசை படக்கூடாதுன்னு ரொம்ப இதுவாக சொல்லுவாங்களா. அப்போ அம்மா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, எச்சையில் தெரியல, 10 பசை தெரியல, என்ன தான் பண்ணுறதோ பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு அப்படின்பாங்க.
அந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட நான் அடியெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் சின்ன வயசில் எச்சைடு தெரியாமல். ஏன்னா எச்சைடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு இதுவாக பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இந்த கொரோனா டைமில் நம்ம எல்லாம் பண்ணுறோம்ல, அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், மாஸ்க் போடுறோம், கை அலம்புறோம். அப்பா இப்படி செய். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம இப்போ கொரோனா பீரியடில் செய்கிறோம். நான் எங்கள் வீட்டில் என்னக்கா கரந்தால் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி எச்சிடுறது, அப்புறம் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, தூரம் ஆகிட்டா அந்த 3 நாள் தனியாக இருக்கிறது, மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதை வந்து சோஷியல் மீடியாவில் சொல்ல விரும்பல, நம்ம வேலை என்னமாதிரி பார்த்துட்டு போகலான்னு. அதனால நான் அதை வந்து அது மாதிரி பிராமின்ஸா நீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அம்மா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டு எனக்கு வந்துடும் அந்த வார்த்தைகள். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் அது மாதிரிலாம் பேச முடியாது. இப்போ எங்கள் மனுஷனை பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இங்கே நான் கடையில் உட்காந்துருக்கேன், ஹிந்திக்காரங்க வருவாங்க, பேச்சு வழக்கில் இங்கே என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதுதான் பேச முடியும். இப்போ பிராமண பாஷை அப்படிங்கிறது தனியாக பேசிகிட்டு இருக்க முடியாது. என்னுடைய ப்ரொஃபஷனல் இங்கே இருக்கிறது, இப்போ சோஷியல் மீடியா நான் தனியாக பேசுகிறது, அந்த மாதிரிலாம் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட். அதனால் சில சம்டைம்ஸ் வந்துடும். நல்லா காலில் விழறா போட்டுக்கிறான் தோடு, காதில் அந்த புண்ணுலாம் சரியாக போயிடுச்சு செல்லுக்குட்டிக்கு. இப்போ அந்த தோடை வந்து ஃப்ரீயாக போட்டு போகிறான். ஏன்னா அவளுக்கு தொங்கது போடக்கூடாது. இவன் வந்து போட்டுட்டு சாயங்காலம் வந்து அவுத்து வச்சுருவா. அதனால் சரி அப்படின்னு விட்டாச்சு. சரி வாங்க, நான் இப்போ மார்க்கெட் போகிறேன். காய் கொஞ்சம் முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், பார்த்துட்டு இல்லை அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு வரப்போகிறேன். ஓகே, தலை அலங்காரம் நடக்குதா? ஐயோ செல்லக்குட்டி அழகாக பண்ணிக்குது. சூப்பர். போலாமா? ஓகே. ஹலோ, எவ்வளோப்பா வழக்கா? சமையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் எப்படி சொல்கிறது, மார்க்கெட் போயிட்டு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா கடையில் ஏகப்பட்ட கூட்டம். ரொம்ப அவர் தடுமாறி போயிட்டார். வீட்டையும் அங்கே வேலை லேபர்லாம் வந்தாச்சு, இங்கே கடை. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்குலாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பரபரன்னு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கல, ஓரளவுக்கு இப்போ ரெடி பண்ணதை போய் காமிக்கிறேன். பருப்பு சிலிக்க அரைச்சி நல்லா வேக வச்சு வச்சுட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படி மசிச்சு விட்டுட்டா போதும். இந்த மாலை பட்சத்தில் வந்து கொத்தரங்காய் ரொம்ப முக்கியமாக சேர்த்துக்கணும். சில பேர் காசியில் போய் விற்றுட்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கு செய்யக்கூடாது.
சில விஷயங்களை வந்து காசிக்கு போயிட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க, அது ஆசைப்பட்டதை விட்டுணும் அப்படிம்பாங்க. காய்கறி ஏதோ, பழங்கள் ஏதோ. இந்த அவரைக்காய் சாம்பார் கொஞ்சம் நீர்க்க இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். இந்த 15 நாள் என்ன, இது அம்மாவுக்கு பிடிக்கும், இது அப்பாவுக்கு பிடிக்கும், இது மாமனாருக்கு பிடிக்கும், இது அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்கும் நினச்சி நம்ம தான் சாப்பிட போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. பிடிச்ச காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வாங்கி நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடணும். அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அவ்வளோதான். நல்லா மசிச்சுட்டேன், காயம் வெந்துருச்சு. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். பொதுவாக பருப்பு ஊற்றினாலே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க தான். நமக்கு செய்ய தான் நேரம் வந்து அவ்வளோவா இருக்காது. ஏன்னா பருப்பு ஊற வச்சு அரைச்சி வேக வச்சு இது நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் லேட் ஆகும். லீவு நாளில் பசங்க வீட்டில் இருக்கும்போது செய்யலாம். நல்லா கிளறிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், என்னோடய பருப்பூசிலி ரெடி. பருப்பூசிலி ரெடி, கொத்தரங்காய் அவரைக்காய் சாம்பார் ரெடி, அதுக்கப்புறம் வாழைக்காய் கறியும் ரெடி. சாதம் வச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் ரசம் ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பருப்புலேயே கொஞ்சோண்டு இதை எடுத்துட்டேன், அரைச்சது தேங்காயெல்லாம் போட்டு வடை மாதிரி 2 தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளாக சமையல் முடிஞ்சுது. வெயிலில் பார்த்தீங்கன்னா கொளுத்து எடுக்குது, அவ்வளோ வெயில் தாங்க முடியல. அப்பா ஓகே. ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த சிஸ்டர் சசிகலாவா சசின்னு தெரில சிஸ்டர், நான் வந்து உங்களை பார்த்து தான் நான் ரோல் மாடலாக இருக்கேன், நீங்கள் என்ன அன்றைக்கி அப்படி வீடியோ போட்டிங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. சாரி சிஸ்டர், அன்றைக்கி ஏதோ ஒரு மனநிலை எனக்கு என்னன்னே தெரியாமல் ஒரு அதாவது இந்த மாலைப்பட்சம் 15 நாளில் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்களோன்னு தெரியல அன்றைக்கி. அதனால தான் அந்த ஒரு மண்டெல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. எதுவுமே என்ன யோசிக்கிறோம் என்ன செய்கிறோம் எதுவும் தெரியாமல் ஒரு விஷயம் நடந்தது. நித்யஸ்ரீயை ஸ்கூலில் விட்டுட்டு அவளுக்கு இன்னும் எப்படா லீவ் விடுவோன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்கே லீவ் விடுறது, எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும். அப்புறம் நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும் பண்டிகைகள். நம்ம கொஞ்சம் தெம்பாக இருக்கணும். ஏன் மெலிஞ்சிட்டேங்கன்னு ஒரு சிலர் இதெல்லாம் மெலிகிற விடமெல்லாம் இல்லை, அது இந்த ஒரு வேளை சாப்பிட்றதுனால கொஞ்சம் அப்படியே வாடனாப்பில் இருப்பேன், அவ்வளோதான். நவராத்திரியில் புட்டு வெளுத்து கட்டிட்டா முடிஞ்சிடும். அவ்வளோ சுண்டல் அது இதுன்னு எல்லாம் வெரைட்டியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பழையபடி வந்துடும் ருட்டீனில். சரி ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசணும். வேறு முடிய கட்டிக்கிட்டு வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமாம், அப்படியே தலை குளிச்சுட்டு வந்து நிற்கிறேன்னா வெயிலில் நிற்கலாம், நமக்கு அது நேரம் இல்லை. அப்படி இந்த உச்சி நம்ம அப்போல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அதனால் என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டில் அப்படி எடுத்துப்பேன். இப்போ வந்து கிளிப்பு போட்டுட்டேன். இப்போ இருந்தாலும் முடி விழுமோ என்னமோன்னு ஒரு பயம்தான். சரி ஓகே, ஒவ்வொன்றையும் நீங்கள் நோட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. சரி, இந்த உறவுகள் அப்படியே தொடரணும். வேறு நான் எதுனா எதிர்பார்க்க போகிறேன் உங்ககிட்டேருந்து. அந்த அன்பு பாசம் தொடரட்டும். முகம் தெரியாத இந்த அன்பு பாசம் வந்து ஒரு மனசை வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்குது அப்படின்னா அந்த உறவு தொடரட்டும். ஓகே ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.